ஹலோ செல்லுக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் கேஸ் ட்ராமா வெப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா, ஒரு ரீபோர்ன் கான்செப்ட்டில் இருக்க ஒரு சைனீஸ் மூவி தான். ஒரு அம்மா வந்து ஒரு ரீபோர்ன் ஆகி தன்ட்டு பையனை வந்து எப்படி திருத்துறாங்க, அவன்ட்டு சூசைடெல்லாம் எப்படி வந்து தடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் லைஃப் என்ன ஆச்சு, இதுக்கு நடுவில் உங்கள்கிட்ட அப்பா எங்கே போனாங்க, அதெல்லாம் விஷயத்தையும் நம்ம க்யூட்டாக அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த மூவிகள் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்து எல்லாமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுங்க. இந்த மூவி ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த மூவியை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே ஃபேமிலி ஜானர் இருக்கிற மூவி தான், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லேட் பண்ணாமல் மூவிக்குள்ளே போயிடலாம். மூவிட்டு ஓப்பனிங்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் வந்து கண்ணாடி உட்காந்துருக்காங்க. அவர் நம்ம ஹீரோன் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்து பியூட்டிஃபுல் லேடி எந்திரிங்க அப்படின்னு நம்ம ஹீரோனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் அப்போ தான் கொஞ்சம் மாதிரி மயக்க தெரிஞ்ச மாதிரி தூங்கி எந்திரிச்ச மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து பியூட்டிஃபுல் லேடி எந்திரிங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனும் செம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பியூட்டிஃபுல் லேடியா, நானே வயசாகி போயிருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிவியை பார்க்குறாங்க. டிவியில் வந்து 2005 2005 இருக்கு. என்ன 2005யா, நான் எப்படி 2005 அது முந்தின டேட்டுக்கு வந்தேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வயசாகி தான் இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வயசாகி இருக்கும்போது அவங்க மேனேஜர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பையன் வந்து நிறைய சல்லை செலவழிச்சு, அதாவது பணத்தை செலவழிச்சு வந்து கம்பெனி வந்து பேங்க் அவுட் ஆகிட்டு அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான்னு சொல்லும்போது இதை நினச்சி நம்ம ஹீரோயின் பிளட் வாமிட்ல எடுத்து இறந்து போயிடுவாங்க. இதை யோசிச்சுக்கிட்டு பாஸ்ட் லைஃப்பில் தான் நான் வந்து என் பையனை வந்து பறி கொடுத்தேன், ஆனால் இந்த லைஃப்பில் நான் பையனை பறி கொடுக்க மாட்டேன், கம்பெனி பேக்கரண்ட் ஆக விடாமல் நானும் என் பையனை வந்து நல்லா வளர்ப்பேன், இதுக்கு மேலே இது எனக்கு கடவுள் கொடுத்த செகண்ட் சான்ஸ்ன்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் வந்து அவங்கள்ட்ட பையன் இறந்து இவங்க இறந்தது இப்போ வந்து ரீபோன் ஆகி வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேமிங் செட்டில் தான் இருப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோன்ட்டு பையன் அவங்க இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், அங்கே ஓடி போயிட்டு அவங்களோட பையனை பார்த்து அரன்னு ஆயிடுறாங்க. இவன் வந்து நம்ம கதை, அதாவது நம்ம ஹீரோன்ட்டு ஒரு பையன், இவன்ட்டு பேர் வந்து இவனை பார்த்து அரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நீ ஏன்னா எங்கே பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவ கண்ணாடி வேற பார்க்கறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணாடி பார்த்துட்டு நான் என்ன 18 வயசு பொண்ணா மாறிட்டேனா, அப்போ நான் ரீபோன் ஆகி வந்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஏன்னா டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன்னு யோசிப்பாங்க. இப்போ தான் ரீபோன் ஆகி வந்திருப்பேன்னு யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையனும் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கீங்க, நான் உங்களை கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கவா அப்படின்னு அவங்க அம்மாட்டே அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு செம்மகம் வந்துருச்சு. கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கா, கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு செம்மைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து ஸ்டாப் பண்ணி என்ன சொல்லிட்டானா, நீங்கள் வந்து எங்கள் அம்மாட்ட செக்ரட்டரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்படின்னா செக்ரட்டரி இல்லைன்னு சொல்லாமல் நம்ம அந்த சென் பையனை கூட்டிகிட்டு அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு இங்கே ஸ்கூலில் விட்டு பழையன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையனை மறுவார்த்தை பேசாமல் அப்படியே விட்டு உள்ளுக்கு போகிறான். இதை நம்ம ஹீரோயினால் பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இனிமேல் என் கம்பெனி வந்து பேங்க் கரெக்ட் ஆக விட மாட்டேன், என் பையனை நல்லா வளர்ப்பேன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வராங்க. கம்பெனிக்கு வந்து அதை ரிப்பீட் வச்சுருக்காங்க, என் பையனை யாரும் புள்ளி பண்ண விட மாட்டேன், கம்பெனி பேங்க் கரெக்ட் ஆக விட மாட்டேன். ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் வந்து அவங்களோட பையன் பேரில் தான் எல்லாமே இருக்கும், அதனால தான் பேங்க் கரெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி அவங்க பேரில் வந்து எல்லாத்தையும் சேஃப்டியாக மாற்றி வச்சுக்குவாங்க. இந்த இதில் நம்ம சென் கால் பண்ணி எனக்கு ஒரு 3000 யுவான் தாங்கன்னு சொன்னோட்டி நம்ம ஹீரோன் எதுவும் சொல்லாமல் கட் பண்ணிடுறாங்க ஃபோனை. இவனுக்கு 3000 யுவான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து இதுக்கு மேலே இந்த கம்பெனி பேங்க் கரெக்ட் ஆகக்கூடாது, பையனை நல்லா வளர்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோன் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லும் பழைய மெமரிஸாக தான் இருக்கும். அவங்க அந்த வீட்டில் வந்து வாழ்ந்தது அதெல்லாம் பழைய மெமரிஸாக தான் இருக்கும். அவனோட பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹிண்ட்டோ இடத்துல ஒழிஞ்சுக்குவாங்க பையன் வரனால. அவன் வந்து ஒரு பையன்ட்ட வந்து வாங்கின ஒரு பையன்ட்ட வந்து அவங்க உனக்கு நான் வந்து காசு தரேன், இந்த வீட்டில் ஏதாச்சும் பொருளாச்சும் விற்று காசு தரேன்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோன்ட்டு காசு கிட்டப்போ தான் ஹீரோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அப்போ எல்லா பொருளையும் பார்த்துட்டு இந்த வாசை வித்தான் இந்த அதாவது இந்த பொட்ஸை வித்தான் காசு எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துருக்கும்போது நம்ம ஹீரோன் செம்ம வந்துருச்சு. வீட்டில் இருக்கிற வித்தா என் ஃப்ரெண்டு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் தொடப்பு கட்டையில எடுக்கிறாங்க சென்னை அடிக்கிறதுக்கு. அப்போ நம்ம தொடப்பு கட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ தான் நம்ம சென் வந்து உங்கள் அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு தானே, நான் காசு தரேன், உங்கள் அம்மா இதை வச்சு பாருன்னு சொன்னப்போ அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு புரியுது என் ஃப்ரெண்டுக்கும் அம்மா ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறோன்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த சென் வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நீங்கள் எங்கே இங்கே செக்ரட்டரின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அது நான் ஒன்ட்டு கேட்கணும், இது ஏன் வீடுன்னு சொல்லும்போது அப்போ சென் வந்து இது எங்கள் அம்மா வீடுன்னு சொல்கிறாங்க. டே உங்கள் அம்மாவே நான் தான் சொல்லும்போது எங்கள் அம்மா நீங்களான்னு சொல்லும்போது அப்போ ஹீரோன் உட்கார சொல்கிறாங்க, நான் தாண்டா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா சென்னுக்கு வந்து நம்பவே முடியல. அப்போ சொல்கிறாங்க மெஹின் சொல்கிறாங்க, உனக்கு வந்து பீனட் பட்டர்னா அலர்ஜி தானே, அதை சாப்பிட்டா உனக்கு வந்து ரேஷஸ் வரும்னு சொல்லும்போது நம்ம சென்னுக்கு தான் நம்பவே முடியல. இது வந்து எங்கள் அம்மாவுக்கே தெரியுமான்னு தெரியல, ஏன்னா அவங்க வேலை பிஸியில் வந்து இல்லை மறந்துருப்பாங்க, இது எங்கள் அம்மாவுக்கே தெரியுமான்னு தெரியல, உங்களுக்கு இப்படி தெரியும்னு நம்ம கேட்கும்போது டேனா உன் அம்மாடா எனக்கு தெரியாமல் அதெல்லாம் இருக்குமா, வேலை பிஸியில் இருந்தாலும் நான் நீ புள்ள அப்படின்னு எவ்வளோ சொன்னாலுமே சென்னுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை.
அது எப்படின்னு அதாவது சொல்கிறாங்க ஹீரோயின், நான் வந்து 5 வயசுக்கு ரீபோன் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க. வேறு வழியே நம்ம ஹீரோனுக்கு இல்லை. பீட்டா அவங்கள்ட்ட ஒரு ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி இருக்குது, அது வந்து காட்டிட்டு இல்லை பாரு இல்லை ஃபோட்டோலேயும் நானும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம சென் வச்சு பார்க்குறாரு. அப்போ தான் நம்ம சென்னுக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு பின்னுக்கு அந்த ஆல்பம் பின்னுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் பையன் எடுத்துருக்கான். அந்த பையன் முகத்தை மட்டும் அழிச்சு வச்சிருக்காங்க. இது யாருன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ இதை தான் என் அப்பாவன்னு கேட்கும்போது அவங்க அப்படியே சீன் கட் பண்ணி இங்கிட்ட ஒரு பையனை காட்டுறாங்க. இதை வந்து நம்ம கதையோட ஹீரோ பேர் கிம்மு. இவனும் ரீபோன் ஆகி வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் மட்டும் இவனும் ரீபோன் ஆகி தான் வந்திருக்கான். இவனும் 2005 பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான். நான் என்ன ரீபோன் ஆகி வந்திருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க கட் பண்ணாங்களா சீன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம சென் சொல்கிறான், அப்போ எதுக்கு எங்கள் அப்பாவை மறைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, நீ இதுக்கு மேலே உன் அப்பாவை பற்றி பேசாதன்னு சொல்லும்போது சென் சொல்கிறான், நீங்கள் டக்குன்னு இப்படி சொல்லிடுவீங்க, ஆனால் என் அப்பா நினச்சி நான் ஃபீல் பண்ண சொல்லியிருக்கும்போது காசு எடுத்துட்டு வந்து மிஷின் கொடுக்குறா, இது போய்ட்டு வாங்க ஃப்ரெண்டு போய்ட்டு கொடு, அவன்கிட்ட அம்மாவோட மெடிக்கல் அளவுக்கு இதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன யோசிக்கிறாங்க, நான் போய்ட்டு நான் இவனை வந்து வீட்டிலே வச்சு பார்க்க முடியாது, இவனோட நான் ஸ்கூல் போய்ட்டு இவனை யாரும் புள்ளி பண்ணாமல் நான் பார்த்துக்கணுன்ட்டு அடுத்த நேரம் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படியே ஸ்கூல் பொண்ணு மாதிரி நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு லூஸ் ஏரில் அழகாக போகிறாங்க. ஸ்கூலே இவங்களை சைட் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ சொல்கிறாங்க, நான் வந்து என் பையனை வந்து புள்ளி பண்ண விடாமல் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ அந்த ஒரு கிளாஸில் அந்த மிஸ் ஒருத்தவங்க வந்து இந்தாங்க இவங்க தான் உங்களுக்கு நியூ ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. பக்கத்தில் கொஞ்சம் வாட்டி நம்ம சென் தான், ஏமா நீ வந்து ஸ்கூலுக்கு வந்தேன்னு சொல்லும்போது நானும் வருவேன், ஏன் இப்போ நான் 18 வயசுலேருந்து இருக்கேன், நான் படிக்கக்கூடாதா, படிக்காமல் எனக்கு வேறு என்ன வேலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து நம்ம சென்னோட்டு கேர்ள் ஃப்ரெண்ட். முன்னாடி வந்து நான் தான் கிளாஸ் லீடர், நான் வந்து உங்களை வந்து ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு, நான் வாங்கன்னு சொல்லி அப்போ மிகின் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் பக்கத்தில் இருக்க சென் தான், அம்மா போமா அவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவள்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. நம்ம ஹீரோனும் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட நல்ல விஷயம்னு சொல்லிக்கிறேன், நான் அதை நல்லா அப்சர்வ் பண்ணி கேட்டுங்க. அங்கே அந்த சென் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்களா அந்த சென் பையன், அவனை மட்டும் சேரவே செய்வாங்க, ரொம்ப எல்லாத்தையும் பார்த்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பான், ரொம்ப வேணும் படிக்க மாட்டான், ரொம்ப பணக்கார திமுறை, அதாவது பணக்கார திமுறை மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு. ஏன்னா இவள் இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான் நம்ம சென் வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து நிறைய காசு வச்சு அந்த கம்பெனி பேங்க் கரப்ட் ஆகியிருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு வா மூச்சுக்கு கேட்டுடலாம் அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு கேட்குறோம் நம்ம ஹீரோயின், சென் நீ வந்து என்னமோ எல்லாத்தையும் புள்ளி பண்ணுவியாமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து முகத்துக்கு நிறைய கேட்டுடுறா. ஆனால் சென்னுக்கு வந்து ஒன்றுமே புரியல, நான் புள்ளி பண்ணுவேடா, என்ன தாண்டா புள்ளி பண்ணிட்டு கிடப்பீங்க அப்படின்ட்டு நான் எதுக்குன்னு சம்மந்தம் இல்லைன்ட்டு நம்ம சென் வந்து சொல்கிறாரு. அப்போ இதுக்கு நம்ம சொல்ல போகிறேன் நான் அந்த பண்ணிட்டு கேட்கும்போது எனக்கு வந்து இந்த அந்த பையன் தான் சொன்னான்ட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையனை கை காட்ட, அந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணை கை காட்ட, அந்த பொண்ணு வந்து திரும்ப அந்த பொண்ணு அந்த லீடர் பண்ணுறக்கால சென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பையனை கை காட்டிட்டா. இதுக்கு வந்து இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாத சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து இல்லை நான் சென்னை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், அவன் பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கக்கூடாது பொசஸ் உள்ளது அப்படின்னு சொன்னேன்ட்டு அவங்ககிட்ட வந்து அழுது நடிச்சிட்டு ஓடிடுது. சமாதானம் பத்திர நம்ம சென் போகும்போது நம்ம ஹீரோன் தான் தடுக்கிறா, பாரு அவன் வந்து அவனை ஏமாற்றிட்டு இருக்கா, அவள்கிட்ட பேச்செலாம் நம்பாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லும்போது அங்கே அப்படி சீன் கட் பண்ணி அப்பையும் நம்ம சென் அடங்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் பேச்சு கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கான். கேட்குறான் உங்கள் அம்மாட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நீ தீர்த்துட்டான்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோன் கேட்டுட்டான், அப்போ ஃப்ரெண்டு வாங்குக்காக நீ காசு வாங்கலையான்னு சொல்லும்போது இல்லை இவள்கிட்ட பேர் தான் வாங்கன்னு சொல்லும்போது வாங்கினு இவள் பேர் லின்னு, ஆனால் வாங்கின தப்பாக இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கான்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா இதெல்லாம் நீயா கேட்கணும்னு சொல்லும்போது உனக்கு வந்து அப்போ ஹீரோன் கேட்குறா, உனக்கு வந்து இந்த செலவழிச்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாட்ச் வாங்குறதுக்கு டைம் இருக்குது, உனக்கு அம்மா மெடிக்கல் கட்ட டைமில் கேட்கும்போது சொல்கிறா இது வந்து இந்த வாட்ச் வந்து எனக்கு கசின் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லும்போது ஹீரோன் கேட்குறா இந்த வாட்ச்லாம் வாங்கி கொடுக்க கசினுக்கு சொல்லியிருக்க உன்னோட அம்மாவுக்கு பே பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லும்போது அது பண்ணி சொல்லுது நீ வந்து ஃபேமிலி விஷயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கியா, இன்னும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, உனக்கு காசு ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த படி திரும்ப அழுந்த மாதிரி நடிச்சிட்டு ஓடிடுது. அன்னைக்கு நைட்டு அம்மா சென் கேட்குறான் ஹீரோன்ட்ட உனக்கு தான் பாஸ்ட் லைஃப்ல பற்றி தெரியுமேம்மா ஃபியூச்சரில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் ஃபுல்லாக சொல்லல ஒன்று சொல்கிறா அந்த லின் பொண்ணு இருக்கால அவள் மட்டும் நம்பாதன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறான் அப்போ நம்ம லின் வந்து நான் ஃபியூச்சரில் நான் லவ் பண்ணுவோமா ஃபஸ்ட்டு யார் ப்ரப்போஸ் பண்ணுவா அப்படின்னு நம்ம லின் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து உனக்கு நான் எவ்வளோ சொல்ல கேட்காதடா அந்த லின் என்ன சொல்லிட்டு இருக்கேன்ட்டு நம்ம லின் அந்த சென்னை போட்டு நம்ம ஹீரோயின் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எப்பப்பெல்லாம் லின் சென்னை போட்டு அடிக்கிறானோ அப்போல்லாம் எனக்கு சிரிப்பாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பையனை போட்டு இந்த பையனை மூஞ்சை பார்த்து அடி எங்கள் மனசு ஒரு மாதிரி தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிட்ட சீன் கட் பண்ணால் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் நம்ம ஹீரோவும் சென்னை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
அந்த இடத்துல அடங்காமல் நம்ம சென் வந்து அந்த லின் பொண்ணுக்கு தான் லெட்டர் எழுதிட்டு இருக்கா மன்னிப்பு கருத மாதிரி. நம்ம ஹீரோயின் ஏன் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அழகாக என்ட்ரி கொடுக்குறாரு, ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸாக அந்த ஸ்கூலுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ நம்ம சென் இருக்கால அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அந்த லின் பொண்ணுக்கிட்ட இந்த லெட்டர் போடுவேன் சொல்லும்போது அந்த பொண்ணு டேய் விட்ரா லெட்டர் கொடுக்காம தொல்லை பண்ணிருக்கான்னு போயிடான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு சிரிப்பாகிடுது. விட்ரா அந்த பிள்ளை சும்மா விட்றான்னு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே அந்த ஹீரோ இப்படி திரும்ப போதே நம்ம ஹீரோ பார்த்துட்டாங்க. ஹீரோ பார்த்துட்டு செம்ம ஷோக்கு. இவருக்கு இப்படி வந்தாண்டு அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டாங்க. நம்ம அந்த ப்ரொஃபஸர் இப்போ எதுக்குமா நீ நின்றுருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லைன்ட்டு உட்காந்துடுறாங்க. இப்போ நம்ம அந்த லின் பண்ணிருக்கால அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு வழிய ஆரம்பிச்சிடா. அப்போ நான் இந்த கிளாஸோட லீடர், என் பக்கத்தில் ஒரு சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு வந்து உட்காந்துக்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே ஐ லுக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் இப்படி பண்ணி வந்தோம்னா பழைய மெமரிஸ்லாம் இருக்குது. அப்படியே வந்து அந்த லின் பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் பழைய மெமரிஸ்லாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அந்த நம்ம ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வச்சு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம இப்படிலாம் பழைய மெமரிஸ்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ நம்ம சென்னை தோணவே புரியல ஏன் இவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் இந்த லின் இருக்கால நம்ம ஹீரோ வந்து ஃப்ளாட் பண்ணுற மாதிரி என் பேர் வந்து லின்னு, நீங்கள் வந்து என்ன லின்னு கூப்பிடுங்க சொல்லும்போது இதை கேட்கும் போது பின்னுக்கு இருக்க நம்ம சென்னுக்கு தான் வயிறு எரியுது. அப்போ கிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா நான் மட்டும் தாண்டி ஒன்று லின்னு கூப்பிடுவேன், வேற எவனு கூப்பிடலாம்னு சொல்லும்போது சொல்கிறா நீ எல்லாம் கூப்பிட தேவையில்ல போன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தான் சிரிப்பு வந்தது. அப்போ எங்கிட்ட நம்ம ஹீரோ இருக்கால இவன் பேர் வந்து கிம்னு சொல்கிறான். இப்போ வந்து ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க இப்போ வந்து எக்ஸாம் நடக்க போது நீ குரூப் ஆகி ஃபார்ம் ஆகி படிக்கணும்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம லின் கேட்குறா நீ என்னோட குரூப் ஆகிக்கணும்னு சொல்லும்போது அது வேணான்றா. இதை யூஸ் பண்ண நம்ம சென் வந்து நம்ம 2 பேர் குரூப் ஆகிக்கலாமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் அடிச்சு போட்டு பேசாமறான்ட்டு லின்னிட்டு கேட்குறா நம்ம 2 பேர் குரூப் ஆகிக்கலாம்னு சொல்லும்போது பின்னுக்கு நம்ம ஹீரோ திரும்பி நானும் குரூப்பில் மெம்பர் ஆகிக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை கேட்குறேன் நம்ம சென்னுக்கு தான் கோவம் வருது. இவன் என்னோட ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் குரூப்பில் சேர்றேன்னு சொன்னான் அப்படின்னு நம்ம சென்னு வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பயே இந்த பொண்ணு வந்து சும்மா விடாம நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸ் வந்து ஃப்ளர்ட் பண்ற மாதிரி இது எனக்கு டவுட்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லிடுறான் நீ பக்கத்துல கொஞ்சம் க்ளோஸ் வராமல் இருக்கேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு டக்குனு கீழே விழுந்துட்டு என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க நான் தெரியாமல் ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுவான்ட்டு. ஆனால் அதுக்கு யார் வருவா நம்ம சென்தனே வருவான். நம்ம சென் வந்து காப்பாற்றிக்கிறான். நான் என்ன பேபி உனக்கு அடிபட்டுருச்சான்ட்டு அவன் எழுத்துட்டு போயிடுறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவுக்கும் வேணா நம்ம இதுக்கு மாதிரி தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் எங்கிட்ட வந்து லைப்ரரி க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணை லீடர் பண்ணுறதுல அவர்கிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுதுன்னா எனக்கு வந்து காலில் அடிபட்டுருக்குன்னு கையை தூக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து சென் சும்மா இருப்பானா அவளுக்கு எந்த ஹெவி வேலையை கொடுக்காங்க நான் இந்த வேலையை பண்ணுறேன்ட்டு ஹீரோயிசம் காட்டிக்கிருக்கான். இதை பார்த்து நம்ம ஹேன் சும்மா இருப்பாங்க இவங்க சும்மா இருப்பாங்களா. இவனுக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது, இவனுக்கு வந்து ரொம்ப டஸ்ட்டில் இருக்க இல்லாது, அதனால புதுசாக வந்திருக்கான அந்த கிம்மு அவனுக்கு கொடுங்க அவனுக்கு தான் ஸ்கூலை பற்றி தெரியாதுல்ல அவன் வேலை செய்யட்டும். நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக நம்ம ஹீரோ மாட்டி விடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு என்ன கோவம் தான் தெரில. அந்த புதுசாக அந்த பெண்ணை மாட்டி கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அன்றைக்கி தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இவன் எதுக்கு அந்த சென் பெண்ணுக்கு இவ்வளோ கேர் பண்ணி அவ்வளோ இவ்வளோ ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நானே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்குல்ல நானே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த மிஸ் கேட்குறாங்க இப்போ தெரியுமா உனக்கு கால் வலின்னு சொன்னான்ட்டு இல்லை அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோவும் உட்காந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோன்னு சென்னும் அப்போ ஹீரோன்னு சொல்கிறா பாத்தியா அவன் பணக்காரன் அந்த கிம் வந்துட்டு அந்த பணக்கார பையன் வந்துட்டு அவன் ஒன்றுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சென் வந்து நம்ப மாட்டேறான். இல்லை அவன் என்னதான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா. நீ திறந்து மட்டும் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து திங்க் வைக்கிறதுக்காக அந்த போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஷர்ட் பண்ண பண்ணிருக்காரு. ஹீரோ அப்படியே இடிச்சு கொஞ்சம் ஒயிட் லுக் பண்ணிட்டு உனக்கு இந்த மச்சு இருக்கான்னு நம்ம ஹீரோ தவறி கேட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ உனக்கு பழசுலாம் ஞாபகம் இருக்கான்னு ஃப்ளாஷ்பேக் தான் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கல்யாணம் அந்த வாழ்ந்துருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவன் நெஞ்சை பார்த்துட்டு இந்த மச்சு ஏன் கிட்ட வந்துன்னு கேட்டிருப்பாங்க. இல்லை பார்த்துட்டு அப்போ உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்பயே பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீ கேட்க வேணாம் இதுக்கு மேலே எனக்கு க்ளோஸாக வராத இதுக்கு வந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு நம்பிக்கையே இல்லை. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு கூட இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சென் வந்து என்ன சொல்கிறேன்னா ஹீரோ போகிறது கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு முன்னாடி உனக்கு எப்படி நிற்கன்னு தெரியாது இப்படி நின்றுருக்கான்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கோவமாகிடுது. நீ யாருடா உனக்கு ஒன்றா அவள் சொல்கிறா அவளுக்கு ஒன்றா நீ சொல்கிற உங்கள் 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறான் அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீயா முதல் பொண்ணு முன்னாடி நிற்கணும்னு சொல்லியிருக்கும்போது 2 பேருமே சண்டை போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் தையர் செஞ்சு 2 பேர் நிப்பாட்டுக்கிறான்ட்டு சென்னை கூட்டிட்டு அங்கே வந்து போயிடுறான். நம்ம ஹீரோ தான் கடுப்பாக இருக்குது எதுக்குடா இவங்க பேர் இப்படி இருக்காங்கன்ட்டு. வெளியே வந்துட்டு நம்ம சென் கேட்குறான் அவனை வந்து நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து சென்னையை பார்த்துட்டு
அவன் உங்கள் அப்பன் தான் அப்படின்னு மனசுல நம்ம ஹீரோயின் வந்து நினச்சிக்கிட்டு சென்ட்டு முகத்தையே பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அதை செக் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன்னு ஒரு ஃபேக்கான ஒரு ரிப்போர்ட் எடுத்து ஹீரோ கொடுக்கலான்னு சொல்லும்போது அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த உட்காந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது கடவுள் கொடுத்த செகண்ட் சான்ஸ், இதில் மிஸ் பண்ண மாட்டேன், ஹீரோ எப்படி கரெக்ட் பண்ணி ஆவேன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பாஸ்கெட் பால் நடக்கு. இல்லை நம்ம ஹீரோ வேறு டீம், நம்ம சென் வேறு டீமு. நம்ம ஹீரோயின் தான் சென்னை தான் விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அடிப்படாமல் விளையாடு, கேர்ஃபுல்லாக விளையாடுன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ தான் அவன்ட்டு பையன் தெரியாமல் அவன் மேலே பொசசிவாக இருக்கான். இவதுக்கு இவ்வளோ கேர் பண்ணிக்கிறான்ட்டு இருந்தால் அதே கோவத்தில் நம்ம விளையாண்டு இருக்கும்போது சென்னையை பிடிச்சி நம்ம ஹீரோ வந்து தள்ளி விட்டுறான். அந்த தள்ளி விட்டதில் நம்ம சென்னைக்கு ட்ரிகர் ஆகி நீ இதுக்கு என்ன தள்ளி விட்டான்ட்டு 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் சமாதானப்படுத்தும் போது நம்ம ஹீரோயின் வந்து சென்னை தான் பார்க்குறா, உனக்கு எதுவும் ஆகலைன்ட்டு. இதோ இன்னும் நம்ம ஹீரோக்கு ட்ரிகர் ஆகிடுது. இப்போ அப்படியே பிரின்சிபல் ரூமுக்கு போனால் நம்ம சென்னுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு தான் பிடிக்கவே இல்லை. ஹீரோ வந்து சண்டை போட்டான், ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம எதுக்கு இவனுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்கன்னு நம்ம ஹீரோயின் போய்ட்டு சென்னுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இப்போ நம்ம ஹீரோயின் வந்து சின்ன கம்பெனி வச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட ஒரு பெரிய பணக்காரன். பிரின்சிபல் சொல்கிறாரு, அவன் உன்னையோட பணக்காரன், அவங்களால எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சென்னைக்கு பாதி புக்ஸை வாங்கி நானும் பனிஷ்மெண்ட் அது மாதிரி வைக்கணும்னு இருக்காங்க. முகத்தை 2 பேரும் ஒன்றா பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கே புள்ள அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து கீழே அடிபட்டிருக்கனால சென்னைக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறா சென்னை, நான் பாஸ்ட் லைஃப்பில் நான் அடிபட்டு வந்திருந்தா நீ என்னை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பா தெரியுமா, ஆனால் இப்போ தான் பாஸ்லாம் மருந்துலாம் போட்டுடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ ஓவராக பேசாத, வாயை மூடிட்டுருன்னு சொல்லும்போது நம்ம சென்னை சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு பேசிட்டு நம்ம ஹீரோயினும் சென்னு வந்து ரொம்ப இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போ கேட்குறோம் நம்ம ஹீரோயின், நம்ம வேணால் ஸ்கூலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடலாமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அப்போ இவ சொல்கிறா, பான்ல நம்ம வேணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகலாம், ஆனால் லின்னே கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு செம்ம கோவம். எப்போ பார்த்தாலும் லின்னு பேசிகிட்டு இருக்கான்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அன்றைக்கி ஸ்கூலுக்கு வரும்போதும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போவேணாமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம சென்னுக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ வேணா எனக்கு ஒரு ஐடியா வருது, நான் வந்து இந்த நடக்க போகிற எக்ஸாமில் வந்து 100க்குள்ள ரேங்க் எடுக்கிறேன், அப்படி எடுத்துகிட்டு இந்த ஸ்கூல்லே இருக்க விடுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு அத்தனை வேணும், நம்ம சென்னை நல்லா படித்து மெச்சூரிட்டி ஆகணும், அது நம்ம ஹீரோனுக்கு வேணும். அப்போ நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ படித்து 100 ரேங்க்கில் எடு, கண்டிப்பாக நான் இதே ஸ்கூலில் விடுறேன்னு சொல்லும்போது நம்ம ஓகேன்றாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து விசாரிக்க சொல்லியிருப்பான் போல இந்த சென் யாருன்ட்டு. அவள் சென்னோட மதர்களில் வந்து நம்ம ஹீரோன்ட்டு பேர் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம ஹீரோன் வந்து மாற்றி வச்சிருப்பான். அவன் நம்ம ஹீரோ கேட்குறான், நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆகி 1 இயர் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு, அப்போ சென் வந்து உன்னோட குழந்தை, அப்போ வந்து நீ வேறையோட அஃபேர் வச்சு தான் என்னோட பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம ஹீரோ 8 மாதத்துக்கு முன்னாடியே மாற்றி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ வந்து கத்திட்டு இருக்காரு, அப்போ நீ என்னை ஏமாத்திருக்கல, வேறொருத்தனுக்கு அந்த குழந்தை பெற்றிருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கோபமாக கேட்டிருக்க. நம்ம ஹீரோ ஆமான்ட்டு இதுவோ குழந்தைன்னு சொல்லாமல் ஆமாம் நான் வேற ஒருத்தர் பெற்றேன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது, இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுது. அப்போ நம்ம இந்த சென் இருக்கால, அது கிளாஸில் எந்த டவுட் கேட்டாலும் ப்ரொஃபஸர் வந்து சொல்லி கொடுக்காம இந்த அவனுக்கு முன்னாடி சென் இருக்கா என்னது கிம் இருக்காங்களா அவன்கிட்ட வந்து டவுட்டில் கேளுன்னு சொல்லும் போது நம்ம சென் வந்து கேட்குறான், எனக்கு டவுட்லாம் கிளியர் பண்ணி விடுவேன்ட்டு. அதெல்லாம் முடியாது ஸ்டூபிட் போடான்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா கிம் வந்து இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறான்னா, லவ் பண்ண பொண்ணுட்டு பகைன்னு யோசிக்காமல் வேற ஒருத்தன்ட்டு மகன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த கோவத்தில் எனக்கு முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனால் நம்ம சென் வந்து கைவிட்டுற மாதிரி இல்லை, பாத்ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து டே படிக்கிறியாடா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறான், ஆமாண்டா நான் இந்த நடக்க போகிற எக்ஸாம் வந்து 100 ரேங்க்கில் எடுக்கலான்னு எங்கள் அம்மா வந்து என்னை ஸ்கூல் மாற்றிடுவாங்க, அதுக்காக நான் படிக்கிறேன், காதலுக்காக படிக்கிறேன்னு நம்ம சென் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் கேட்டுதான் நம்ம ஹீரோ வந்து கேட்டிருக்காரு, அப்போ இவன் 100க்குள்ள ரேங்க் எடுக்காட்டி நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல்ட்டு போயிடுவாங்களா, அதெல்லாம் நடக்க விடக்கூடாது, நான் வந்து இவனுக்கு படித்து கொடுத்து இவனை 100 ரேங்க்கில் எடுக்க வைக்கணும்ன்ட்டு நிறைய இங்கிலீஷ் கிராமர் கொண்டாந்து உட்காந்து படிச்சுட்டு இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணு நம்ம சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் சென்னுக்கு தான் ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் அவ்வளோ நல்லது மாதிரி நடந்துக்கிறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணுறான், நீ எங்கடா இருக்கான்ட்டு. அப்போ சென் சொல்கிறான், நான் கிம்மோட தான் இருக்கேன், அதாவது ஹீரோட தான் இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு நான் செம்ம ஷாக்கு, அவனோட இருக்கேன் இப்படி எங்கே இருக்குன்னு கேட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் ஓடி போகிறாங்க. அப்போ தான் நம்ம
சென் வந்து 5 வயசு குழந்தை வந்து ஸ்லைடில் இறங்கி வந்து அழகாக சின்ன பையன் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நீ இருக்கு இங்கே வந்து சொல்லும்போது படிக்க வந்தேன்னு சொன்னால், அப்போ யார் படிக்க வந்தேன்னு சொல்லும்போது அந்த கிம்மோட தான் படிக்க வந்தேன்னு நம்ம ஹீரோ கை காட்டுறான். அப்போ அவனோட நீ பேசுனியா பழகுனேன்னு நம்ம ஹீரோன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லும்போது நீ இதுக்கு மேலே அவனோட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். அப்போ கிம் அந்த சென் என்ன சொல்கிறான்னா, உன்னோட பிளானை கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து படிக்கக்கூடாது, 100 ரேங்கில் எடுக்கக்கூடாது, நான் போய்ட்டு லின்னோட போய்ட்டு இருக்கக்கூடாது, அதுன்னு அவன் பிளானு, நான் படிப்பேன் லின்னோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சென் வந்து லின்னு கிம்முக்கு கிட்ட ஹீரோ கிட்ட ஓடி படிக்கிறான். அதில் நம்ம கிம்முக்கு சென்னுக்கு வந்து பசிக்கவும் போல் 2 பேரும் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோன்னு சென்னுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மாறி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவும் நம்ம சென்னும் உட்காந்து கேம் சென்டரில் கேம் விளாண்டுருக்கும்போது நம்ம ஹீரோன் வந்து 2 பேருக்கு காதை துருவி டே எக்ஸாம் வந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம சென்னு தான் அம்மா ஒரே ஒரு கேமாக விளாண்டுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ மாதிரி கேம் விளாண்டுருக்கும்போது நம்ம ஹீரோன் உட்காந்துருக்காங்க இடத்துல. அவர் பையனும் அப்போ கேம் விளாண்டுருக்கும்போது நம்ம ஹீரோன் பாஸ்ட் மெமரின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. பாஸ்ட்டில் நம்ம சென் வந்து அப்பா அம்மா இருக்காங்க, ஆனால் அப்பா சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணி தான் கேம்லாம் விளாண்டுருப்பாங்க. இதான் நம்ம ஹீரோன் வந்து பாஸ்ட் மெமரி யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுகுற மாதிரி நல்லா கலங்கிடும். இதை பார்த்து சென்னு வந்து டே கேமை நிப்பாட்டிக்கலாம்டா அழுகுறாடான்ட்டு நம்ம சென்னும் கெம்மும் வந்து ஏது கல்லூரி நான் கேமில் நிப்பாட்டிட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்காக இவ்வளோ பட்டாளேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து நான் அழுவலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இங்கிட்டு பார்த்தா அப்பாவும் பிள்ளையும் ஒன்றால் போயிட்டான், ஒன்றால் தள்ளுறோம் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி நம்ம இங்கிட்டு ஹீரோயின் வந்தால் ஹீரோயின் பாஸ்கெட் பால் விளையாடுற இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த ஹீரோவும் சென்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான் சென்னுக்கிட்ட, நல்ல பாஸ்கெட் பால் விளையாடுறோம் அப்பாட்ட தான் இதெல்லாம் அப்பாட்ட வந்து இந்த டேலண்ட் வந்து உனக்கு வந்திருக்கும் போலன்னு சொல்லும்போது சென்னுக்கு வந்து ரொம்ப சுகர் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ பற்றி வேணாலும் பேசுறேன், எப்பனை பற்றி மட்டும் பேசாத, அவன் நான் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா விட்டு ஓடினவே கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டு ஓடிட்டான், நான் வயிற்றுல இருக்கும்போது கூட அவன் இருக்கலன்னு சொல்லும் அப்பா தெரியாம அவன்கிட்டே அவனை பற்றி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம கிம்முக்கு வந்து என்னது உங்கள் அப்பா வந்து கூட இருக்கலையா, இப்போ அம்மா சிங்கிளான்னு சொல்லும்போது நம்ம கிம்மு ஆமாம் எங்கள் அம்மா சிங்கிள்னு சொன்னோட்டி நம்ம ஹீரோக்கு பட்டர்ஃப்ளை பறக்க பின்னுக்கு வயலிங் சுத்த கேட்க அவ்வளோ சந்தோஷம் நம்ம ஹீரோவுக்கு. எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு மேலே இங்கே குதிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு நம்ம சென்னைக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ சாப்பாடு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இவன் இப்படி பண்ண மாட்டேன்னு சென்னை யோசிக்க இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம ஹீரோனுக்கு புரியல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்க போது இங்கே நம்ம சென்னை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அங்கே சாப்பாடுலாம் இருக்கும்ல, அந்த சாப்பாடில் அந்த பர்கர் மாதிரி ஒன்று இருக்குது, அதை திறந்து பார்க்கும்போது அது வந்து பீனட் பட்டர் இருக்குது. அப்போ சொல்கிறா எனக்கு பீனட் பட்டர்னா அலர்ஜி பயனுக்குன்னு சொல்லும்போது எங்கிட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோக்கு கழுத்தில் சொரிஞ்சுக்கிட்டு அவனும் ஒரு மாதிரி வந்துடுறான் எனக்கு பீனட் பட்டர் அலர்ஜின்ட்டு. இப்போ 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க பீனட் பட்டர் அலர்ஜினால. ஒரு சின்ன குழந்தைக்கு கூடங்க இப்போ சின்ன விஷயத்தில் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் இப்படி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை பிறந்ததுக்கு வந்து எனக்கு மாதிரி ஒரு அலர்ஜி இருக்குன்னு சொன்னால் என் பையன் டக்குன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா. ஆனால் ஹீரோ இன்னும் கண்டுபிடிக்கல. அவன் கேட்குறான் உனக்கு வந்து உங்கள் அப்பா மாதிரி அலர்ஜினா நம்ம ஹீரோ கேட்கும்போது சென் சொல்கிறான் ஆமாம் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி தான் அலர்ஜி இருக்குது, அதனால் என்ன பண்ணணும் தெரியல, ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்காரு நம்ம சென்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அவனையே திட்டிக்கிட்டு இருக்கான், இவங்க அப்பான உருப்படி இல்லைன்ட்டு அவனுக்கு தெரியாமல் அவனே திட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து பில்லு கட்டுக்காக அங்கே வந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு தான் செம்ம கஷ்டமாக இருக்குது, நான் வந்து இவங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி மூட் அவுட்டாக உட்காந்துருக்கான். இவனே தெரியாமல் இவனை தான் திட்டம் தெரியாமல் இவனே திட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம சென்னு வந்து இப்படி தான் அவங்க அம்மா இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் என்னோட டேட் ஆஃப் பர்த் கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என் டேட் ஆஃப் பர்த்தையும் மாற்றி வச்சுருக்காங்கன்னு நம்ம சென் போட்டு உடச்சிட்டான். இதை கேட்டால் நம்ம ஹீரோவுக்கு கரெக்டாக புரிஞ்சுது, டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி வச்சுருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு தூங்கினா சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சு போச்சு சென் வந்து நம்மகிட்ட மகன் தான்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பிளாங்கெட்லாம் அந்த ஷீட்லாம் போற்றி விட்டு சொல்லும்போது சென்னு வந்து என் பையன் தானே நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோ கேட்குறாரு எதுக்கு என் பையனுக்கு அதை மறைச்ச, எதுக்கு இப்படி மறைச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க எல்லாம் உங்கள் அம்மானால தான். யார் தெரியுமா, இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து சென் வந்து வளர்த்த பணக்காராங்க, அதுக்கட்டி நம்ம ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஏழை பொண்ணு தான். அந்த ஏழை பொண்ணு காரணத்தினாலேயே அந்த பையனுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்குது, நீ வந்து என் பேரை பிள்ளைய பெற்று கொடுத்துரு பீரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க என் பிள்ளைய வந்து ஒரு ஸ்டெப் மாம் கிட்ட கொடுத்துட்டு போகிற அளவுக்கு வந்து எனக்கு மனசு இல்லை, அதுவும் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோக்கு வந்து மாதிரி கஷ்டமாகிடுது. நம்ம ஹீரோ சொல்கிறாங்க என் பிள்ளைய ஸ்டெப் மாம் கொடுத்து நான் போகணுமா, அதான் என் பிள்ளைய தூக்கிட்டு நான் போயிட்டேன், இப்போ நீ சந்தோஷமாக தானே இருப்பான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தான் சொல்ல வராரு. ஆனால் சொல்ல அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து மங்கி விழுந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் கெட்டப்பில் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ தான்
அதை எடுத்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவோட ஒன்று எழுதி ஒட்டியிருக்காங்க. என்னென்னா என்ன எழுதி ஒட்டியிருக்காங்கன்னா மை ஃப்யூச்சர்னு எழுதி ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் வருது. ஹீரோ எல்பி சொல்கிறாரு, அப்போ என்னென்னா நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கலாம் நான் அப்படியே தரேன்னு சொல்லும்போது நம்ம கிம் எல்பி என்ன கல்யாணம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ஒரு ஸ்கிரிப்டோட கதையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது அது என்ன ஸ்கிரிப்ட் அந்த கதையை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் அவங்க லைஃப் ஸ்டைலே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் ஒரு ஏழை பொண்ணு ஒரு பணக்கார பையன் அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அந்த பையன்ட்ட அப்பா அம்மா வந்து இப்படி தான் எனக்கு ஃபேன்ஸ் இருக்குது, என் பிள்ளைய நீ விட்டுட்டு போ, என் பேரை பிள்ளை பெற்று கொடுத்துருப்போன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து அதில் கேட்காம இப்போ அந்த பேரை பிள்ளை தூக்கிட்டு போயிட்டா. இதனால அந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்காமல் விட்டுட்டா, இந்த பொண்ணு சிங்கிளாக இருக்கான்னு நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே ஹீரோ வந்து கதையை நம்ம சென்னுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கேட்ட சென்னும் ரொம்பவே சோகமாகி அந்த கதையோட மெயின் லீட் இருக்கு அது ஹீரோயின் அவள் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் பாவம் தான்ட்டு. அப்போ ஹீரோ தடவை கேட்குறாரு, நீ அந்த கேரக்டரில் இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப, அதாவது நீ அந்த ஹீரோயின் கேரக்டர்லேருந்து நீ என்ன பண்ணியிருப்பேன்னு நம்ம சென்னிட்டு கேட்கும்போது நான் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் எடுத்து நான் இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் எடுத்து நான் இருப்பேன்னு சொல்லும்போது ஹீரோ கேட்குறான், அப்போ அந்த குழந்தை அப்படின்னு சொல்லும்போது குழந்தை நான் இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் எடுத்து நான் பாய் ஃப்ரெண்ட் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்ன சென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோன்னு சொல்கிறான், ஓ பையனை ஒத்துக்கிட்டான் மேலே நாத்த பாவோன்னு சொல்லிட்டு அப்போ 2 பேருமே வெளியே வராங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், திரும்ப நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலாமா, என் அம்மா திரும்பி ஆகியிருக்கு. அப்போ அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்குனா விருப்பமே இல்லை ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, எனக்குலாம் நம்பிக்கையே இல்லை. அப்போ நம்ம ஹீரோயின் பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோ தான் நம்ம கஷ்டமாக இருக்குது, இவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேறாளேன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோவுங்க கல்யாணமே பண்ணிக்கல, நம்ம ஹீரோயின் இறந்துக்குவாங்கல்ல பாஸ்ட் லைஃப்பில் அந்த வயசு வரைக்கும் நம்ம ஹீரோ சிங்கிளாக தான் இருந்திருப்பாரு. இல்லை நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயின் வந்து இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து இஷ்டமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியவே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் ஹீரோ கன்வின்ஸ் பண்ணுறேன்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னு தான் இங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் உள்ளுக்கெல்லாம் செம்ம தூக்கம். நம்ம சென் திரும்ப போய்ட்டு தூங்கிட்டாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து நிறைய பெரிய காரணம் கொண்டு வந்து நிறுத்துறாரு. நம்ம சென்னை அதை நல்லா பார்த்துட்டு மா இது காலை போமான்னு கேட்கும்போது நம்ம சொல்கிறாங்கல்ல நம்ம அதான் ஹீரோ முன்னாடி நம்ம வந்து ஹீரோயின் வந்து அம்மான்னு கூப்பிட மாட்டா, ஹீரோயின் தான் ஹீரோயின் பேர் சுத்தா கூப்பிடுவா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா அதெல்லாம் காலைல போவேன் நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது நம்ம சென் தான் இல்லை நான் போகிறேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தான் சென் முன்னுக்கு உட்காந்துட்டோம் நீ வேணா பின்னுக்கு உட்காந்துக்க சொல்ல போது நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்கன்னா அப்பன்னு பிள்ளைய சேர்ந்து என்ன டேமேஜ் பண்ணிக்கலான்ட்டு பின்னுக்கு போய்ட்டு உட்காந்துக்கிட்டான். ஆனால் நம்ம சென் வந்து இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே செம்ம சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ அப்படியே எக்ஸாமும் நடக்குது. எக்ஸாம் ஹீரோயின் நல்லா எழுதுறாங்க, நம்ம சென் நல்லா எழுதுறாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம உட்காந்துருக்கும் போது நம்மளே ஒருத்தவங்க ஒத்து பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட் டே வருது. ரிசல்ட் டேல என்னன்னா நம்ம சென் வந்து அந்த 100 ரேங்க்ல வந்துட்டாரு. செம்ம சந்தோஷம் 2 பேருக்குமே, ஹீரோ ஹீரோயின் சென்னுக்கு. இவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான், இவன் சின்ன ஹோப் ஒன்று வந்திருக்குன்னு நம்ம ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூலுக்கு வரும்போது அங்கே வந்து பிரின்ஸிபல் வந்து ஒரு பிட்டு பேப்பரை காட்டி இங்கே பாரு இந்த பிட்டை நீ தானே அடித்த, நீ பிட்டை அடிச்சுன்னு பாஸ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோன்னு செம்ம கோவமாயிடுச்சு. ஒரு பையன் படிக்காமட்டு படித்து எக்ஸாம் பாஸ் பண்ண நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா, என் பையன்லாம் அப்படி செய்யவே இல்லை, என் பையன் வந்து நல்லா படிச்சிருக்கான், இந்த கிம் தான் சொல்லி கொடுத்து நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நம்ம சென்னுக்கு ஸ்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரும் நல்லா விசாரிச்சுட்டு பேசுங்கன்னு நம்ம பிடிச்சி கத்தி விட்டுறாங்க. ஆனால் உள்ளுக்கு அந்த கிளாஸ் ரூம்லுக்கு உட்காந்துருக்க லின் இருக்கால அவளுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பிட்டு பேப்பர் இந்த லின்னோடு தான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த லின் வந்து நம்ம சென்னை பார்க்க வர சொல்லியிருக்கா போல, சென்னும் நம்மளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண தான் வர சொல்லியிருக்கான்னு பார்க்கும்போது அவள் என்ன சொல்கிறான்னா அந்த பிட்டு பேப்பரில் அது என்னோட பிட்டு தான், இப்போ ஸ்கூலே ஒன்று தான் சந்தேகப்படுது, நான் அந்த என் பிட்டு தான் அந்த அது வந்து ஓன் பிட்டுன்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இவ பிட்டா இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவேன் அவன் காதல் மேகத்தில் ஓகேன்னு சொல்லிடுவான்ட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது அது அவங்க 2 பேர் பேச நம்ம ஹீரோயின் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வேலை அவன் ஓகேன்னு சொல்லிட்டு இது காட்டி அவன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவான்ட்டு. ஆனால் நம்ம சென் இருக்கால அவன் ரொம்ப மெச்சூரோட பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போலாம் இல்லை இந்த கிம் இருக்கார்ல அவர் என்ன நல்ல மேலே நம்பிக்கை வச்சுன்னு படிச்சு கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் வந்து ரோகம் பண்ண விரும்பலை, அவருக்காக வச்சு நான் இது இந்த தப்பு பண்ணலன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம சென் வந்து பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்குது. இவன் இப்போலாம் வர மெச்சூரிட்டியாக பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவன் மேலே பாதி ஹோப் தான் வந்துருச்சு, இவன் மேலே ஃபுல் ஹோப் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது.
இப்போ அப்படியே கிளாஸில் அங்கே வச்சா ஒரு சம் போட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோ வந்து என்னை விட இன்டெலிஜென்ட் ஆனது வந்து சென், அவன்கிட்ட கொடுங்க அவனில் கிளியர் பண்ணணும்னு சொல்லும்போது கிளாஸில் யாருமே நம்பல. இவன் விட்டு கிளியர் பண்ணுவானான்னு நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் ஹோப் கொடுக்குறா, நீ இப்படி பண்ணு நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சென் வந்து அழகாக போய்ட்டு செம்ம கிளியர் பண்ண போகிறான். ஆனால் அது லின் பண்ணிருக்காள் அவன் வந்து இவன் வந்து நம்ம சென் வந்து கிளியர் பண்ணிட்டான், இவன் வந்து சும்மா ப்ராங்க் பண்ணுறான், இவனுக்கு படிக்க வரான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரெக்கார்டிங் எடுத்தால அதை நான் தான் பிட் எடுத்து அந்த ரெக்கார்டிங் பண்ணி அந்த பேசும்போது ரெக்கார்ட் பண்ணியிருப்பாள், அதை எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோயின் வந்து காட்டிடுறா. இவ தான் அந்த பிட்டு பேப்பர் வச்சு அந்த எக்ஸாம் அதில் வந்து காட்டினோட்டி இப்போ கிளாஸே இவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குது. ஒரு கிளாஸ் லீடரே இப்படி பண்ண எப்படின்னு கிளாஸே இந்த இப்போ லீன் பண்ண ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குது. நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ தான் அதை பிட் அடிச்சதுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும்ட்டு. அதை இடத்துல நம்ம சென் வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ பிட் அடிச்சதுக்கு நாங்கள் எந்த செய்ய வழி இல்லை, நீ தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறான். ஆனால் லின்ட்டு அப்படி பேசினாலுமே இவனால் அது நம்ப முடியல. ஏன்னா ரொம்ப வருஷமாக லவ் பண்ண பொண்ணு இல்லை, இப்படி சொல்லிவிட்டோமே நம்ம சென்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்துகிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை கஷ்டப்படுறது இப்போ சாமரன்ட்டு அப்படின்னு நைட்டு காமிச்சு நைட்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் சென்னு தான் நான் போயிட்டே லவ் பண்ண பொண்ணை வந்து ஏமாத்திட்டேனே அவங்க அப்படி சொல்லியிருக்கவே கூடாதுன்னு நம்ம சென் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ தான், நீ என்னமோ டபுள் சைட் ரொம்ப நாள் வருஷம் லவ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அதெல்லாம் லவ் பண்ணி பார்த்ததான் தெரியும் அப்படின்னு நம்ம சென்குட்டியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ, நான் லவ் பண்ணலையா, நான் லவ் பண்ணியிருக்கேன்டா, என்ன ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுச்சுடா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்டர்நெட்டை கழிச்சிட்டு இருக்கான். நீங்கள் லவ் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம சென் பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாண்டா நான் லவ் பண்ணேன் நம்ம ஹீரோ நம்ம சென்னுக்கு ஒரு படி மேலே விட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். இல்லை நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு சொல்லும்போது நம்ம சென் தான் அதெல்லாம் நிறுத்த முடியாது, இவரெல்லாம் ஃபீல் பண்ணி அழுது இருக்காரு, இதெல்லாம் நிறுத்த முடியாது நம்ம ஹீரோ சென்னத்தை சென் வந்து ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இதில் பார்க்கவே பொருட்களை அப்படியே தலைவதில் உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்ம சென் ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணு அதை க்ளோஸ் ஆக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் 3 பேருமே சுத்தமாகவே கண்டுக்கலை, ஒரு மாதம் பார்த்துருக்காங்க. நம்ம சென் வந்து அத்லெட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜம்ப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது கால் அடிபட்டுருச்சு. ஹீரோ வந்து தூக்கிட்டு வந்து இது மசாஜ் பண்ணால் சரியாகும்ட்டு இந்த மசாஜ் வழிபட்ட இடத்துல மசாஜ் பண்ணும்போது வலிக்குள்ள அதுக்கு ஹாவுன்னு சுத்தம் பண்ணும்போது இந்த பொண்ணு கேட்டுட்டு அந்த சத்தத்தை மட்டும் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்குது. இந்த சத்தத்தை வச்சு இவங்க 3 பேர் தப்பு பண்ணுறாங்கன்ட்டு நம்ம வந்து ஆன்லைனில் தப்பாக போட்டு விட்றலாம் அப்படின்னு அந்த ஹாவுன்னு சத்தத்தை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. இந்த கெட்டவங்க புத்தி கெட்டவங்க வரத்துனே போவோம். அதெல்லாம் இந்த பொண்ணு அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த அன்றைக்கி நைட்டே அந்த வந்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருது. இது சென் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டான். உங்கள் மாமா 3 பேர்த்தையும் வச்சு தப்பாக போர்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் விட்றா பார்த்துக்கலான்னு நம்ம ஹீன் வந்து கூலாக சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியுமே அப்படி கூலாக இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் அப்படி தான்ட்டு நம்ம ஹீன் வந்து கூலாக இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூல்லையும் அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து இப்படி தான் ஒட்டி வச்சுருக்காங்க இப்படி கெட்டதுன்ட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சென் தான் என் லைஃபே போச்சு, என் ஃப்யூச்சரே போச்சு, என் கரியரே போச்சுன்னு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்திருக்காங்க. விட்றா பார்த்துக்கலான்ட்டு. இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம சென்னோட அம்மா இல்லை, அவங்க வந்து பேசும்போது நம்ம சென்னுக்கு வந்து கோவம் வரும்ல, அப்படி ஒரு பையன் வந்து பேசிட்டு இருக்கும்போது சென் வந்து அடிச்சிட்டான், அவனு பதிலுக்கு மீண்டும் அடிச்சு 2 பேரும் சண்டை வந்துருச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சென்னை இப்படி தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து பிரின்சிபல் ரூமில் தான் இருக்காங்க. இப்போ அந்த பையன் இருக்கால அந்த ஹீரோனை தப்பாக பேசினா அந்த பையன் பேரண்ட்ஸ்ட்டும் வந்திருக்காங்க. இப்போ எப்படியுமே பிரின்சிபல் வந்து சென்னை வந்து பிடிச்சிட்டுவார், நீ ஓவர் தப்பு, உன்னால ஸ்கூலுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயின் முன்னாடியே நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா உங்கள் மேலே எந்த தப்பு இருக்கா சார், ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பெரிய இடம் தானே, உங்கள் மேலே எந்த தப்பு இருக்கா சார் எனக்கு தெரியும் சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை என் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் செம்ம ட்ரிகர் ஆயிடுச்சு. ஹீரோன்னு கேட்குறாங்க அது எப்படி படக்கார வீட்டு பையனுக்குன்னு ஒரு சட்டம், வேலை வீட்டுக்கு முன்னாடி ஒரு சட்டம் பாட்டு நம்ம ஹீரோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிரின்சிபல் வந்து சும்மா இருக்க மாதிரி இல்லை, இன்னும் நம்ம அந்த பையனை பிடிச்சி ஏசிக்கிட்டே தான் இருக்காங்க, அந்த நம்ம சென்னை பிடிச்சி திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இதனால் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லாயருக்கு கால் பண்ணி வர வச்சுட்டாங்க. லாயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட மேனேஜ்மெண்ட்டும் தப்பு, உங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் தப்புன்னு சொல்லும்போது சென்னை அடித்தாலும் ஒரு பையன் அவன்கிட்ட அப்பா வந்து இந்த 3 பசங்களே வந்து ஜெயிலில் தூக்கி போடுங்க அப்படின்னு ரொம்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் சென் 3 பேர் கூலாக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த கம்பெனியோட நாங்கள் ஷேர்டு வர தானே நீங்கள், இப்போ உங்கள் கம்பெனி பேங்க் ஆக போய் நம்ம ஹீரோ வந்து கால் பண்ண இங்கிட்ட நம்ம ஹீரோ கால் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆளுக்கு வந்து கால் வருது.
என்ன கால் அந்த ஹீரோ அப்படின்னா ஹீரோ வந்து கால் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன வருதுன்னா உங்கள் கம்பெனி வந்து பேங்க் கரப்ட் ஆக போகுது ஒரு கால் வருது. இதை கேட்டோட்டே ஹீரோ பெரிய இடம் புரிஞ்சுக்கிட்டு சார் இவன் அந்த பொண்ணு மேலே அந்த பையன் மேலே தப்பு இல்லை சார், ஏன் பையன் மேலே தான் தப்பு சார்ன்ட்டு அவன் பையன் அவனே அடிச்சு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வந்து இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு எனக்கு தெரியும் வான்ட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த லின் இருக்கால அவள் தான் இப்படி கேட்குறா, நீ இதுன்னு அந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது அந்த ஃபேக் ரெக்கார்டிங் சொல்லும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த பையனோட சண்டை போட்டாலும் நம்ம சென்னு அதெல்லாம் அவனுக்கு காலெல்லாம் அடிபட்டுக்கும் போல பேண்ட்டை கட்டிட்டு காட்டுறா. இது வந்து சைனீஸ் மெடிசன் வச்சு தான் நான் சரி பண்ணேன், இப்படி தான் எனக்கு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பிரின்சிபல் வந்து நீ தான் இந்த ஃபேக்கானதெல்லாம் விட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபுல்லாக விசாரிச்சிட்டோன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இதோட இந்த பொண்ணு சாப்டர் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் க்ளோஸாக இருக்கும்போது சென்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஹீரோயின் மேலே லவ்வில் இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது சொல்கிறா, லவ் பண்ணுறேன்னு ஐடியா வந்து இப்போயே மறந்துடுங்க, அவள் வந்து என் அம்மா என்ன காப்பாற்றுக்காக தான் ரீபோன் ஆகி வந்திருக்கான்னு சொல்லும்போது இதுதான் நம்ம ஹீரோக்கு தெரியுமே அப்போ சொல்கிறான். அப்படின்னா இதே தெரிஞ்சுக்க நான் தான் உன் அப்பான்னு சொல்லும்போது நான் தான் உன் அப்பான்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது சென்னுங்கன்னா செம்ம ஷோக்கு. அதே ஷோக்கோட அன்றைக்கி சீனை கட் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு காட்டுறாங்க. நைட் நம்ம ஹீரோயின் கூப்பிட்றாங்க வா சாப்பிடலான்னு சென்னை. ஆனால் சென்னுக்கிட்ட வந்து ஒரு சுத்தமாக வரல. இந்த ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஹீரோட்ட கேட்குறா நீ உண்மை சொல்லிட்டேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமான்றான். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு வந்துச்சு பாருங்க கோவா அடிக்க போகும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருந்து எத்தனை நாள் நம்ம மறைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இன்னும் பேசிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வர்றாங்க. அதில் நம்ம சென்னுன்ட்டு இப்போ தானே மனசு மாதிரி வந்துட்டு பேசலான்னு வந்து இப்போ ரொமான்ஸ் பண்ணிட்டு தெரியலான்ட்டு அதுக்கு சென்தங்க வந்து அழுந்துட்டாங்க வந்து ஓடி போயிருது. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஹீரோயின் ஸ்கூல் ரெடியாக இருக்கும்போது அதாவது சென் வந்து நான் இன்னைக்கு ஸ்கூல் போகிற ஐடியாவிலே இல்லை எங்கேயாச்சும் சுற்றுவான்ட்டு சென் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து சரின்ட்டு கலர் ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு கேமிங் சென்டரில் போய்ட்டு கேம் விளையாண்டுருக்காங்க. நம்ம சென்னைக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா அப்பா கூட அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லையே. நம்ம ஹீரோயின் பாஸ்ட் லைஃப்பில் வந்து நல்ல வேலை பேஸில் வந்து சென்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. இப்படி 3 பேர் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட அம்மாட்ட செக்ரட்டரி இதை பார்த்துட்டு ஹீரோட்ட அம்மா இப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் ஹீரோட்ட அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம பையன் வந்து ரீபோன் ஆகி வந்திருக்கான்ட்டு. இப்போ ஹீரோட்ட வந்து கேட்குறான் நீ என்னோட வந்துடா நான் உனக்கு எல்லாம் சுற்றி எழுதி தரேன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா நான் பாஸ்ட் லைஃப்பில் பண்ண தப்ப வந்து இந்த லைஃப்பில் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நீயாச்சு வாடா நீ என் பேர் இருந்தனே நீ வா உங்ககிட்ட எல்லாம் சுற்றி கொடுக்குறேன்னு நம்ம சென்று பேசும்போது நம்ம சென்னு என்ன சொல்கிறான்னா இல்லை என் அம்மா பார்த்தா எனக்கு முக்கியம் நான் வரமாட்டேன்னு சொன்னோட்டி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து இதில் சைன் பண்ணு நான் என்கிட்ட எல்லா சொத்தையும் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரு சைன் பண்ணி கொடுத்தாரு. எல்லா சொத்தையுமே ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாங்க. அப்படியே கிராஜுவேஷன் காட்டுறாங்க. இதில் வந்து நம்ம ஹீரோ எல்லாம் படித்த கிராஜுவேஷன் டேயில் அப்புறம் நம்ம பிரின்ஸிபால் வந்து இப்படி நம்ம அந்த சென்னை வந்து பேச கூப்பிட்றாங்க மேலே அவங்கள இப்படி பேசுகிறான் ஏன்ட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு வந்து கிம் தான் காரணம் அவன் எனக்கு படிச்சு கொடுத்தா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோயினுக்கு வேறு கேம்பஸ் இவனுக்கு வேறு கேம்பஸ் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேம்பஸே பிடிக்கல இந்த கேம்பஸ்க்கே நான் வரலன்னு சொல்லும் போது பிரின்ஸிபால் வந்து உனக்குலாம் இது கிடைச்சதே பெரிய விஷயம் தான் வாயை போட்டுட்டு வேணான்னு வாயை போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிட்டார் வாசிக்கிறது பிடிக்கும் அந்த அவங்க கிட்டார் ப்ரொஃபஷனில் அவங்க பார்த்துக்கிறதோட நம்ம ஹீரோயினும் இப்போ 18 வயசுல இருந்தேன் இந்த வயசுல அவங்க மகனோட சேர்ந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா திரும்பக்க அந்த ஃப்யூச்சருக்கு போகல இந்த வயசில் வந்து அவங்க 2 பேருமே வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க லைஃப்பை லேர்ன் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் சேர்ந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இது போய் முடியுது. எவ்வளோ ஹாப்பி இருந்தீங்க நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கல. திரும்ப அவங்க ஃப்யூச்சர் போயிட்டு திரும்ப அவங்க வயசானதோட முடியும்னு நினச்சேன். ஆனால் அவங்க 18 வயசோடு திரும்ப இந்த வயசுலேருந்து அவங்க வளர்ந்துக்கிட்டு அப்படியே சென்னோடைய அதே வயசுலேருந்து வளர்ந்துக்கிட்டு தான் இந்த மூவி வந்து முடியுது. நம்ம சென்னூர் நம்ம ஹீரோ வந்து அப்பாவை ஏற்றுக்கிட்டாரு. இப்படி ஒரு அம்மா அப்பா பிள்ளைன்னு ஃபேமிலியோட பாண்டிங்காக அவங்கள பெரியலாகி அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இவங்க 3 பேர் ஃபேமிலியோட இருக்கிற வந்து இந்த மூவி முடியுது. இந்த மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. ஓகே பாய்.